الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وآفية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من ملك زادا وراحلة تبلغه إلى بيت الله ولم يحج فلا عليه أن يموت يهوديا أو نصرانيا صدق رسول الله صلى الله عليه وسلم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறை நேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும் குறிப்பாக இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவரும் அரசருமாகிய அல் குத்துபு ரப்பானி வல் கௌது சமதானி ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் முஃமினான முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் நவைத்துல் இத்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா
அல்லாஹுக்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்துடன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் உயிரிலும் மேலான கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சங்கையான முக்கியமான நாட்களிலே உலகம் பூராகவும் உலகத்தில் செல்வத்தை உடைய அத்தனை இஸ்லாமிய பெருமக்களும் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய நாடுகளில் இருந்து ஊர்களில் இருந்து புறப்பட்டு செல்லுகின்ற உன்னதமான சங்கையான ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான முக்கியமான நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்துடைய சங்கையான துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் எப்படி நாங்கள் கடைசி 10 ரமலானுடைய இறுதி 10 நாங்கள் எப்படி அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் செலுத்துவோமோ, ரமலானுடைய கடைசி 10 எந்த அளவுக்கு அமல்களை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் பயபக்தியும் இருக்குமோ, அந்த ரமலானுக்கு அடுத்ததாக மிக பெரும் சிறப்புக்குரிய நாட்கள் என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றார். சூரத்துல் ஹஜ், வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், கணக்கிடப்பட்ட நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்றார். இந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் என்பது அது ஐயாமுல் அஷ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் என்று அல் குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய சஹாபாக்களிலே மிக பிரபல்யமான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியமான மிகவும் முக்கியமான சிறப்புக்குரிய அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விடயங்களை வைத்து அல்லாஹ் சத்தியம் சொல்வான், சத்தியம் செய்வான். இப்படி சத்தியம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் வல் ஃபஜ்ர், அதிகாலை சுபஹுடைய நேரத்தின் மீது, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அருள்மறையில் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த 10 இரவு என்பது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் என்று தப்சீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறை வந்து விட்டாலே பிறை 9 வரைக்கும் நோன்பு நோட்பார்கள், பிறை 9 வரைக்கும் நோன்பு நோட்பார்கள். அரஃபாவுடைய நோன்பு, துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அரஃபாவுடைய நோன்பு வரைக்கும் நோற்றுவிட்டு பிறை 10 ஹஜ்ஜு பெருநாளை எடுப்பார்கள். ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் தரிக்கின்ற நேரம் எங்களுக்கும் அதே பிறை 9 இருந்தால்
நாங்கள் இங்கே அரபா நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில நேரம் பிறைகள் அங்கே முந்தியதாக அமையும். இந்த வருடமும் கூட ஹாஜிகளுக்கு ஒரு பிறை முந்தித்தான் செயல்படுகின்றது. அவர்களுக்கு வியாழக்கிழமை அரபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜி பெருநாள். எங்களுக்கு இங்கே பிறை 9 வெள்ளிக்கிழமை. நாங்கள் பிறையை வைத்துத்தான் எங்களுடைய நோன்புகளை தீர்மானிக்க வேண்டும் என்பது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையாகும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 சிறப்பை பற்றி கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஏனைய பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம், யஅனி அய்யாமுல் அஷ்ர். நல்லமல்களில் ஈடுபடுவதில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்கள் எதுவென்று தெரியுமா? அது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நாட்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நாட்கள் என்று சொல்கிறீர்கள். ஏனைய நாட்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் யுத்தம் செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்ய போறார், அவரை விட சிறந்ததா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், قال வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவரை விட சிறந்ததுதான் எது? இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய தியாகம். அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய சகலவற்றையும், இந்த உலகத்துடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து யுத்தம் செய்ய போகின்றவர், ஜிஹாதுடைய பாதையில செல்கிறவரை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் எந்த அளவுக்கு இந்த நாட்களை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவரை விடவும் சிறந்ததுதான். ஆனால் ஒரே ஒரு மனிதரை தவிர, இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜி, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்ய போறார், அவரும் போனார், அவருடைய உடைமைகளையும் கொண்டு போனார், உடைமைகளோடு அவரும் போனவர், அவரும் திரும்பி வரவில்லை, அவருடைய உடைமைகளும் திரும்பி வரவில்லை, அவரும் ஷஹீதாகி விட்டார். அவர் கொண்டு சென்ற அந்த அவருடைய சொத்துக்களும் திரும்பி வரவில்லை. இரண்டும் திரும்பி வராத அந்த மனிதரை தவிர, அவர் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் அமல் செய்கின்றதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான மாதம். ஹாஜிகள் இஹ்ராம் அணிந்து உலகத்துடைய முதல் பள்ளி வாசலாகிய அல்லாஹ்வே அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் புலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன். இந்த உலகில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் இல்லம் அது மக்காவில் இருப்பதுதான் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் தான் அந்த மக்காவில் உள்ள அந்த ஹரத்தில் கஅபாவிலே ஒருவர் தொழுதால் ஏனைய பள்ளி வாசல்களை விட 1,00,000 நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே,
இந்த மக்காவை பற்றி அல்லாஹ் சொன்னான், அபயம் அளிக்கப்பட்ட பூமி, அது புண்ணிய பூமி, பாதுகாக்கப்பட்ட பூமி. இந்த மக்காவுடைய விடயத்திலே இது இன்று நேற்று அல்ல. இந்த கஅபாவை முதலில் கட்டியவர்கள் யார்? இந்த கஅபாவை முதலில் கட்டியவர்கள், இந்த கஅபாவுக்கு எல்லை போட்டவர்கள் மலக்குமார்கள். முதலாக இந்த கஅபாவுக்கு எல்லை போட்டவர்கள் மலக்குமார்கள். இந்த கஅபா உலகத்துடைய உருண்டையான இந்த உலகத்துடைய நடு சென்டர்ல சரியாக இந்த கஅபாவை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வட்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வட்டத்துடைய நடுவில் இருப்பது கஅபா. சுப்ஹானல்லாஹ். இந்த கஅபாவுக்கு முதல் எல்லை போட்டவர்கள் மலக்குமார்கள். அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருந்து உலகத்துக்கு இறக்குகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு இந்தியாவுடைய ஒரு தீர்வு செரந்தீபில வந்து இறங்குகிறார்கள். அதுதான் எமது இலங்கை. அன்று இந்தியாவுடைய ஒரு தீவாக இருந்தது. காலப்போக்கிலே அந்த பாக்கு நீர் பிரிப்பின் பிறகு இது ஸ்ரீலங்காவாக, சிலோனாக, இலங்கையாக ஒரு தீவாக அது மாற்றப்படுகிறது. இலங்கைக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜித்தாவுக்கு வந்து இறங்குகின்றார்கள். அதனால் தான் ஜித்தா என்றால் பாட்டி என்று பொருள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜித்தாவில் வந்து இறங்கியதால் பாட்டி என்று அதற்கு பெயர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 300 வருடம் எமது நாட்டிலே தௌபா செய்து கொண்டு 300 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலைகளிலே அவர்கள் சுஜூது செய்யாத இடமில்லை. சுஜூது செய்து கண்ணீர் வடித்து கண்ணீர்கள் ஆறுகளாக பெருகி அதன் மூலமாகத்தான் எமது நாட்டிலே மாணிக்கங்கள், வைடூரியங்கள் அதிகமாக காணப்படுவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கண்ணீருடைய வெளிப்பாடு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எமது நாட்டில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் மக்காவை நோக்கி பயணம் செல்கின்றார்கள். மக்காவுக்கு உலகத்தில் முதலாக பயணம் செய்த நாட்டவர் யார் என்று ஒரு கேள்வி வருமா இருந்தா இலங்கை தான் பதில் வரும். சகோதரர்களே, எமது நாட்டில் இருந்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு பயணம் செல்கிறார்கள், நடந்து சென்றார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அரஃபா மைதானத்தில் வைத்து சந்திக்கிறார்கள். அதனால் தான் அரஃபா என்றால் சந்தித்த இடம், அறிமுகமான இடம் என்று அதற்கு பெயர். எங்களுடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்தித்தது அரஃபாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக கஅபாவை கட்டுகின்றார்கள். கஅபாவை மலக்குகளுடைய அந்த எல்லையின் பிறகு, எல்லை பிரிப்பின் பிறகு கட்டியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்படியே தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறார்கள் மக்காவில். அவர்களுடைய காலம் கடந்து செல்கின்றது. அவர்கள் மக்காவுடைய வாசலில் மரணித்ததாகவும் அவர்களை அந்த கஅபாவுடைய போர்டரிலே அடக்கியதாகவும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். அவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அடக்கப்பட்டது போன்று இன்று ஏனைய உலமாக்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் மக்காவுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மக்காவுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் ருக்னுல் யமானி என்ற கல் இரண்டும் கஅபாவிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கஅபாவில் உள்ள இந்த 2 கற்களுக்கும் இடையில் 70க்கு மேற்பட்ட நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் மக்காவுக்கு ஒரு சிறப்பு என்று உலமாக்கள், இமாம்கள் எழுதுகிறார்கள். இதை எல்லா உலமாக்களும் பேசுகிறார்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரிகளே. நபிமார்களுடைய ஜியாரம் கஅபாவுடைய ஹரத்துடைய எல்லைக்குள் இருக்கிறது என்பதை பற்றி இமாம்கள் சொல்லுகின்றார்கள்.
இன்று சில பேர்கள் சகோதரிகள் ஜியாரங்கள், நபிமார்களுடைய ஜியாரம், சஹாபாக்களுடைய ஜியாரங்கள், வலிமார்களுடைய ஜியாரங்களை எல்லாம் பற்றி தவறாக பேசுகின்றவர்கள், உடைக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? கஅபாவுடைய வாசல்ல அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய காலம் தொட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம், மக்காம் என்று சொல்வார்கள். மருதமுனையிலும் இறைநேசர்களுடைய மக்காம் இருந்ததாக வரலாறுகளை கேள்விப்படுகிறோம். எமது ஊருக்கு அருகிலுள்ள சாய்ந்தமரு ஊரிலும் இறைநேசருடைய மக்காம் என்றே அழைக்கப்படுகிறது. மக்காம் அடி, மக்காம் அடி, மக்காம் வீதி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது இறைநேசர்களுடைய அந்த இடம் மக்காம். இன்று அடையாளங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்ற இந்த காலப்பகுதியிலே கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சகோதரிகளே. எமது நாட்டிலே 1000 வருடத்துக்கு 1000 வருடங்களுக்கு முன் ஒரு இறைநேசர் அடக்கப்பட்டு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிங்கள ஏரியாவில். அதனால் யாருக்கு பெருமை, யாருக்கு அடையாளம்? எமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லவா, எமது பின் சந்ததியினர்களுக்கு அல்லவா. ஏன் சொல்லலாம், எங்களுடைய முஸ்லிம்கள் 1000க்கு மேல் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய அடையாளம். இன்று அடையாளங்களை அழிப்பதற்கென்றே எங்கள் சிலர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இன்று எமது நாட்டிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வந்து இறங்கிய மலை ஹட்டன்லே இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால்பாதம் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால் பாதத்தை பற்றி எம்முடைய அடையாளம் என்று எமது சமூகத்தில் எத்தனை பேர் பேசுறாங்க? யார் போய் பார்க்கிறோம்? நாம் அதை தட்டி கழித்து விட்டதினால் இன்று எங்களுடைய அந்நிய சகோதரர்கள் அதை அவர்களுடைய மதத்துக்கு சார்பாக சொன்னாலும் அங்கே அவர்களுக்கு அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 90 அடி 60 முழம், 60 முழத்துக்குரியவருடைய கால்பாதம் தான் அங்கே இருக்கிறது, அவ்வளவு பெரிதாக. புத்தர் 60 முழம் அல்ல. அதே போன்று ஏனைய இந்து சகோதரிகள் சொல்கின்ற சிவன் என்பவர்கள் 60 முழம் அல்ல. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொந்தமானது என்பது எமக்கு உறுதியாக இருந்தாலும் எங்கள் சமூகம் அடையாளத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் சகோதரர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் பாதத்தை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு விடயத்தை எமது உம்மத்திற்கு வெளிப்படுத்துகின்றான் சகோதரர்களே. சூரா ஆல இம்ரான் 96வது 97வது வசனம். மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தாருக்கு முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லிவிட்டு இந்த மக்காவுடைய அத்தாட்சியாக இந்த கஅபாவுடைய அத்தாட்சியாக இந்த மக்காவில உள்ள பெரும் அத்தாட்சியாக அல்லாஹ் எதை சொல்றான்னு தெரியுமா? சூரா ஆல இம்ரான் 97வது வசனத்தை புரட்டி பாருங்கள். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். மக்காவுடைய அத்தாட்சியில ஒன்று எதென்று தெரியுமா? மிக பெரும் அத்தாட்சி அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம், மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய மக்காம். நாம நபிமார்கள் வலிமார்களுடைய மக்காம கேலி பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய மக்காம மக்காவுடைய அத்தாட்சி என்று அல் குர்ஆன்ல சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இப்ராஹிம் நபியுடைய மக்காமை மக்காவுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். மக்காமு இப்ராஹிம் தான் என்ன? அங்க என்ன இருக்குது? ஏதும் அறைகள் இருக்கிறதா? ஏதும் ரூம்கள் இருக்கிறதா? அந்த மக்காமு இப்ராஹிம் மக்காவுல எங்கேயாவது முடுக்கிக்க இருக்குதா என்று பார்த்தா இல்ல. எங்க இருக்கு? ஹரத்துடைய எல்லைக்குள். ஹஜ் உம்ராக்கு போனவர்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி கஅபாக்கு நீங்க போனதை யோசிச்சு பாருங்க. ஹரத்துடைய எல்லைக்குள் கஅபாவுக்கு நீங்க தவாவு செஞ்சு முடிஞ்சா கஅபாவுக்கு பக்கத்துல மக்காமு இப்ராஹிம் என்ன இருக்கு? அதுக்குள்ள இப்ராஹிம் நபியுடைய கால்பாதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நபி, ஒரு மனிதர்
அல்லாஹ்வால படைக்கப்பட்ட நபியுடைய கால்பாதத்தை ஏன் அல்லாஹ் அறத்துக்கு அடையாளமா வச்சிருக்கிறான்? உடைச்சிடுவோமா? உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்னத்தால விட்டு விட்டிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி சொல்றான். அது மக்காவுடைய பெரும் அத்தாட்சி அடையாளம். மக்காவுடைய பெரும் அடையாளம் எது? இப்ராஹிம் நபியுடைய கால்பாதம். கால்பாதம், ஒரு மனுஷருடைய கால்பாதம், நபியுடைய, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட நபியுடைய கால்பாதம் அல்லாஹ் அத்தாட்சி என்கிறார். அதனால நாம இப்ராஹிம் நபியை நாம கால்பாதத்தை வணங்குவதாக ஆகிருமா? நாம தெளிவா இருக்கிறோம். வணக்கம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. மரியாதை, நாங்கள் நல்லோர்கள், இஸ்லாத்துடைய அடையாளங்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்களை நாங்கள் மதிப்பது நம்முடைய கடமை. வணக்கம் என்பது ரப்புக்குரியது. தவாப செஞ்சிட்டு கூட அல்லாஹ் சொல்றான், வத்தஹிது மகாம இப்ராஹீம முஸல்லா. தவாப செஞ்சிட்டு இப்ராஹிம் நபியுடைய அந்த மக்காம இப்ராஹிம் அந்த இடத்தை உங்களுக்கு தொழுமிடமாக ஆக்கியிருக்கிறோம், நீங்க 2 ரக்காத் தொழணும். அதனதுக்கு இப்ராஹிம் நபியை கால் பாத்தடியை தொழணும், அது ஷிர்க் அல்லவான்னு நம்ம அல்லாஹ்க்கே பயான் பண்ணலாமா? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப தெளிவாக விளங்க வேண்டும் சகோதரர்களை, இஸ்லாத்துடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ரப்பே உறுதியாக இருக்கிறான். ஆனா எங்களுடைய சமுதாயத்தை பாருங்க, வெளிநாட்டிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆராய்ச்சி செய்ய வந்த ஆய்வாளர்கள் மக்காவுக்கு வந்து, உங்களுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த இடம் எங்கே, அதை அத்தாட்சிப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க, அங்க இருந்த 2-3 அரபிகள் அதோ இருக்கிற லைப்ரரியை காட்டிடுவாங்களாம். மக்கத்துல் முக்கர்ரமான லைப்ரரி, அதான் லைப்ரரி. என்ன, எங்களுடைய சமுதாயத்துக்கு அடையாளத்தை பாதுகாக்க தெரியாது. இன்னைக்கு நீங்க ஹஜ் உம்ராக்கு போனா தாயிபுல அந்த பெண்மணி குப்பை கொட்டிய வீடா இருக்கட்டும், இன்னும் சில அடையாளங்களா இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரம் ரவுலா ஷரீஃபா இருக்கட்டும், இதெல்லாம் துருக்கியுடைய அரசாங்கத்துடைய அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அதையும் இன்றிருக்கின்ற நவீனவாதிகள் அளித்திருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். இன்றைக்கு சில பேர்கள் ஹஜ்ஜிக்கு போனா அதென்னத்துக்கு மதீனாக்கு போற, அதென்னத்துக்கு மதீனாக்கு போகணும், கடமை ஹஜ்ஜில தானே, ஹஜ்ஜோட முடிஞ்சுதானே மக்காவுல, அதென்னத்துக்கு மதீனாவுக்கு போன்னு கேட்கிற சில ஈமான்ல மிக குறைந்த சகோதரர்களும் இருக்கிறார்கள் தான். என்ன ஈமான் சகோதரர்களே? ஹஜ்ஜிக்கு வழிகாட்டிய கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துடைய வேந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை தந்த கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவங்கட இடத்தை பார்க்கிறதுக்கு எங்கள்கிட்ட மனம் இல்லை என்றா நாமெல்லாம் என்ன முஸ்லிம், நாமெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சு என்ன பலன்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மன் ஹஜ்ஜ ஃபஸார கப்ரி வஃபி ரிவாயத்தின் ஃபஸாரனி பஅத வஃபாத்தி கான கமன் ஜாரனி ஃபி ஹயாத்தி. யார் ஹஜ்ஜ முடிச்சிட்டு என்ன ஜியாரத் செய்ய வருகின்றாரோ அவர் என்னை உயிரோடு சந்தித்ததற்கு சமன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மக்கா என்பது அபயம் அளிக்கப்பட்ட பூமி, பாதுகாக்கப்பட்ட பூமி, புண்ணியமான பூமி. ஒவ்வொரு காலமும் அல்லாஹ் தஆலா மக்காவை அழிக்க வந்தவர்களை அழித்தொழித்தான், பாதுகாத்தான். ஆனால் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆசைப்பட்டு போவல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவலைப்பட்டு போனாங்க. மக்காவுடைய போர்டருக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவே நீ அபயமளிக்கப்பட்ட பூமி, அல்லாஹ்வுக்கு மிகவும் பாதுகாத்த ஒரு பூமி, எனக்கு மிகவும் விருப்பமான பூமி, நான் பிறந்த பூமி. ஆனால் இந்த மக்கள் என்னை விட்டு வைக்கிறார்கள் இல்லையே என்று தேமி தேமி கண்ணீர் விட்டு அழுது விட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யத்ரிபை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனா, யத்ரிப் என்றால் பொருள் நாசம். யத்ரிப் என்றால் என்ன பொருள்? நாசமான ஊர்.
அந்த யத்ரிபுக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்றார்கள். யத்ரிபுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதற்கு பிறகு இந்த உலகத்திலே சுவர்க்கமே உருவானது. சகோதரர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மதீனா யஸ்ரிபுடைய வருகையின் பிறகு உலகத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்தையே உருவாக்கிட்டான் மதீனாவிலே. இந்த யஸ்ரிபுக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ ஸம்மல் மதீனத தாபா. அந்த நாசமான அந்த ஊர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி வைத்ததின் பிறகு அது நறுமண வாசமாக அது ஜொலித்தது. உலகத்தில ஒரு சொர்க்கத்து துண்டையே அல்லாஹ் உருவாக்கினார். மக்காவில கூட இல்லை. சொர்க்கத்து பூமி மக்காவில கூட இல்லை. 1,00,000 நன்மை அதிகமா கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போறா மதீனாவுக்கு போகணும். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah. என்ற வீட்டுக்கும் என்ற மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடம் சொர்க்கத்தில் நின்றும் ஒரு துண்டு, சொர்க்கத்தில் நின்றும் ஒரு பூங்காவனம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் வெள்ளை காபேட் என்று போய் தொழுகிறோம் அல்லவா, அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுத இடம். உலகத்தில அது சொர்க்கத்து பூமி என்றார்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த மதீனா ஷரீஃபுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த மக்கா அபயம் அளிக்கப்பட்ட பூமி. காலாகாலம் சரித்திரமாக இந்த மக்காவை அழிக்க வந்தவர்கள் மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள் என்பதை அல்லாஹ்வே அருள்மறையிலே ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாட்டனாருடைய காலம் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த சூரா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, அப்ரஹாவின் யானைக்காரர்களை உமது இரட்சகன் என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா நபியே? யமன்ல இருந்து சகோதரர்களே 1000 யானைகளோடு அப்ரஹா என்கின்றவன் படையெடுக்குகின்றான். கஅபாவை உடைத்து ஒழித்து விடுவோம் என்ற கெட்ட எண்ணத்தோடு யமன்ல இருந்து அப்ரஹா என்கின்றவன் 1000 யானைகளோட படையெடுக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஊருக்குள்ள 1-2 யானை வந்தாலே நாங்க பாடுற பாடு அல்ல அறிவா. யானை வந்துட்டான் ஊருக்கண்டா, வீட்டுல தங்குறதுக்கு பயம், ரோட்ல போறதுக்கு பயம், சுபகுக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு பயம், பிளட்ஸுக்க யானையாம் வந்துடும் வெளியே என்று பயம். 1000 யானைகளோடு அப்ரஹா படையெடுக்கிறான் கஅபாவை உடைப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்கின்றான், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். நபியே, அவர்களுடைய சூழ்ச்சிகளை வீணாக்கி அவர்களை வழிகேட்டில் நாங்கள் ஆக்கிவிடவில்லையா நபியே? என்ன நடந்தது? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாட்டனார், மக்காவுடைய கிங் அப்துல் முத்தலிப். அவங்களோட காலம் அது. அப்ரஹா 1000 யானைகளோட கஅபாவை உடைக்க வருகின்றான். வார வழியில 200 ஒட்டகம் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனாருடைய 200 ஒட்டகம் மேய்ந்திட்டு இருக்குது. 200 ஒட்டகங்களையும் சாய்த்திட்டு போய்த்தான் அப்ரஹா. செய்தி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய காதுல எட்டுது. அப்ரஹாவை சந்திக்க போனாங்க அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கேட்டான் அப்ரஹா, என்ன அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறீர்கள்? அப்துல் முத்தலிப் சொல்கிறார்கள், என்ற 200 ஒட்டகத்தை நீ சாய்த்தி விட்டு வந்துட்டு விட்டாயாமே, அதை எடுத்து போகத்தான் நான் வந்தேன் என்றார்கள். அப்ரஹா கேட்டான், உன்னுடைய கஅபாவையே நான் உடைக்க வந்திருக்கிறேன்,
கௌபாவை பற்றி பேசாமல் உன்னுடைய 200 ஒட்டகத்தை மட்டும் பேசுகின்றாயே. சொன்னார்களே ஒரு வார்த்தை அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒட்டகத்துடைய எஜமான் நான், ஒட்டகத்தை எடுக்க நான் வந்திருக்கிறேன். இந்த கஅபாவுக்கு ஒரு எஜமான் இருக்கிறான், ரப்புல் ஆலமீன். அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான், அதை பார்த்துக் கொள்வான் என்பது என்னுடைய நம்பிக்கை. எந்த ஒட்டகங்களை தா என்று வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா. 1000 யானைகள் படையெடுக்கிறது கஅபாவை நோக்கி. மக்காவில் இருந்த மக்கள் எல்லாம் மலைகளை நோக்கி பயந்து ஓடுகின்றார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு என்றால் சுப்ஹானல்லாஹ், அபுரஹாவுடைய படை நெருங்குகின்றது. மக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் மலைகளை நோக்கி ஓடுகின்றார்கள். கஅபாவுக்கு கை வைத்தவர்கள் தப்பிய வரலாறு கிடையாதல்லவா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா கிழக்கு திசையில் இருந்து சிறிய சிறிய பறவைகளை அனுப்பி வைத்தார். அந்த சிறிய பறவைகளுடைய சொண்டில் ஒரு கல், 2 கால்களிலும் ஒவ்வொரு கல், 3 கற்களோடு கிழக்கு திசையிலிருந்து சிறிய சிறிய பறவைகள் பறந்து வந்தன. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான், وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ. மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக தொடர்ந்தவைகளாக நாங்கள் அனுப்பி வைத்தோம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அந்த பறவைகளுடைய கால்களிலே சுடப்பட்ட கற்கள் இருந்தது. அந்த பறவைகள் அந்த கற்களை அந்த 1000 யானை படைகள் மீது போட்டன. அல்லாஹ் சொல்லுகின்றான், فَجَعَلَهُمْ كَأَسْفٍ مَأْكُولٍ. சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அவர்கள் ஆகிவிட்டார்கள். வைக்கோல் என்பதே ஒரு சாதாரண விடயம். அதை சப்பி துப்பி எறிந்தால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அழிந்து போனார்கள். அப்ரஹாவின் தலையிலும் ஒரு கல்லொன்று விழுந்தது. அவன் ஊர் போய் சேரும் பொழுது ஒவ்வொரு விரல்களாக கலண்டு அவனும் நாசமாக போனான். இதுதான் வரலாறு. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? கஅபாவுடைய ரப்பு, கஅபாவுடைய எஜமான் கஅபாவை பார்த்துக் கொள்வார்கள். எப்படி ஒரு ஈமான்! இந்த ஈமான் தான் ஒவ்வொரு மூமினுக்கும் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஈமானாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரிகளே, இன்று எங்களுடைய பலஸ்தீன மக்கள் எப்படி அசைக்க முடியாத ஈமானுக்கும் அசாத்திய தைரியத்துக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்களோ, அந்த யூதர்கள் பெரும் பெரும் ஆயுதங்களோடு முன்னுக்கு வந்து நிற்கிறார். ஆனால் எங்களுடைய இந்த பலஸ்தீன இளைஞர்கள் கையிலே சிறிய கற்களோட தைரியமா நிற்கிறார்கள். எப்படி ஒரு ஈமான்! அசைக்க முடியாத ஈமான், அசாத்தியமான தைரியம். அணுகுண்டுகளோட பெரும் பெரும் ஆயுதங்களோட யூதன் நிற்கிறார். பெரும் கற்களோட எங்களுடைய ஈமான்தாரிகள். இந்த உலகத்திலே ஈமான்தாரிகள் என்றால் அவர்கள் தான் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பலஸ்தீன மக்கள் சகோதரர்களே. ஆனால் இன்று அந்த யூதர்கள் சொல்லுகின்றார்கள், இன்று புதிதாக பலஸ்தீனத்திலே பிறக்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுக்கு எதிரிகள் தானாம். அப்ப எந்த அளவுக்கு குரோலத்தோடு அந்த யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றோமா? கவலைப்படுகின்றோமா? எங்களுடைய பலஸ்தீன உறவுகளை பற்றி சிந்திக்கின்றோமா என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பலஸ்தீன யுத்தம் என்பது அது முடிவடைகின்ற யுத்தம் அல்ல. அது நாம் நினைப்பதை போன்று முடிவடையாது. முடிவடையும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ் ஸஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய 5601வது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூனல் யஹூத் ஃபயக்துலுஹுமுல் முஸ்லிமூன் ஹத்தா யஹ்தபிஅல் யஹூதிய மின் வராஇல் ஹஜரி வஷ்ஷஜர். எந்த அளவுக்கு என்றால் இந்த யூதர்களை எல்லாம் முஸ்லிம்கள் கொண்டு குமிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த யூதர்கள் மலைகளுக்கு மறைவாக போய் ஒளிந்தாலும், மரங்களுக்கு மறைவாக போய் ஒளிந்து கொண்டாலும்,
அந்த மரங்கள் சொல்லுமாம், அந்த மலைகள் சொல்லுமாம், ஃபயகூலுல் ஹஜர், அந்த கற்கள் பேசுமாம், அபிஷஜர், மரங்கள் பேசுமாம், யா முஸ்லிம், முஸ்லிமே, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, ஹாதா யஹூதியுன் கல்பி, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், ஃபதஆல் வா ஃபக்துல்ஹு, அவனை கொல்லும் முஸ்லிமே என்று மரங்கள் பேசுமாம், மலைகள் பேசுமாம். இப்படியான ஒரு நேரம் வரும் வரை கியாமத்தினால் வரவே வராது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லல் கர்கத், ஒரே ஒரு மரம் மட்டும் காட்டி கொடுக்க மாட்டாதாம் சகோதரர்களே. கர்கத் என்ற மரம் மட்டும் அது யூதனை காட்டி கொடுக்காமல் யூதனை அப்படியே மறைத்துவிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு மின் ஷஜரில் யஹூத், அது யூதனுடைய மரம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இன்று கனடாவுல, பிரான்ஸ்ல, இஸ்ரேல்ல இந்த கர்கத் என்ற மரத்தை ஆய்வு செய்து இந்த யூதர்கள் வளர்ச்சி வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்கின்ற தருணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அண்மையில் இந்த வாரத்துக்குள் ஒரு விடயம் ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். லிபியாவை சேர்ந்த ஒரு சகோதரர் அமீர் என்பவர் ஹஜ்ஜிக்கு பயணம் செல்கிறார். விமானத்தில் ஏறுறதுக்கு முதல் விமானம் புறப்பட்டு விட்டது. கொஞ்சம் தாமதமாகி விட்டார். அவரை பாதுகாப்பு விடயங்கள் சம்பந்தமாக விமான நிலையத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் தாமதமாகிவிட்டது. விமானம் பறந்து விட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அவர் ரொம்ப கவலையோடு இருக்கிறார். ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு தைரியம், நான் ரப்புல் ஆலமீனுடைய ஆலயத்துக்கு களப்பற்ற முறையில் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நியத்து வைத்திருக்கிறேன் என்ற நியத் ஒருபோதும் அது தடைபடாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. அங்கே இருந்தவர்கள் தான் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் நாடவில்லை போல் இருக்கிறது, அதனால் தான் விமானம் போய்விட்டது என்று. அவர் சொன்னால், நான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறேன், என் ரப்பு ஆசைப்பட்டால் நான் ஹஜ்ஜுக்கு போவேன் என்ற நியத்தோடு இருக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து போன விமானம் அதே விமான நிலையத்துக்கு தரை இறங்கிறது. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். சில கோளாறுகள் காரணமாக விமானம் தரை இறங்குகிறது. இருந்தாலும் அவரை அந்த விமானத்தில் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவரை ஏற்றாமலே திரும்பவும் போகின்றார்கள். திரும்பவும் அவர்களுடைய விமானம் கோளாறு காரணமாக திரும்பவும் அதே விமான நிலையத்தில் தரை இறங்குகிறது. உடனே அங்கே இருந்த விமானத்துடைய பைலட் சொல்றார், இப்ப இவரை ஏற்றாம விமானம் பறப்பது கிடையாது என்று. அவரை ஏற்றிட்டு போறாங்க. அவர் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற ஆயத்தமாகி விட்டார். இந்த வாரம் நடந்தது. என்ன சொல்கிறோம் என்றால், அசைக்க முடியாத ஈமான் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். சில பேர்கள் யோசிப்பது, எனக்கு இன்னும் கொஞ்சம் சொத்துக்களை சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளுக்கு வீடுகளை கட்டணும், இன்னும் கொஞ்சம் காணிகளை சம்பாதித்து விட்டு நான் ஹஜ்ஜிக்கு போகலாம் தானே என்று. வசதி இருந்தா நாம போய்விட வேண்டும். வசதி இருந்தா நாம போய்விட வேண்டும். ஒரு காலம் எமக்கு வசதி குறைந்து விட்டால் எம்முடைய நிலைமை என்ன? ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு ஹஜ்ஜி செல்கின்ற வசதி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டால் என்றால் அவர் யூதனாக மரணிக்கட்டும், அவன் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இமாம்கள் ஒரு விடயத்தை சொல்றாங்க, யாரு ஹஜ்ஜிக்கு போற வசதி இருந்து கால தாமதம் செய்து பிறகு அவர் வசதி குறைந்தவராக ஆகி ஹஜ்ஜிக்கு போகாமல் ஆகிவிட்டால் அவர் மௌத்தாகுவதற்கு முன் கையேந்தி ஹஜ்ஜிக்குரிய பணத்தை சேகரித்தாவது ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி விட வேண்டுமா? ஏனென்றால் வசதி இருக்கும் பொழுது அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையில் அவர் யூதனாக கிறிஸ்தவனாக மரணித்து விடுவார் என்று சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வேண்டி அவர் பிச்சை எடுத்தாவது அந்த கடமையை அவர்
பணம் குறைந்து விட்டாலும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று இமாம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். எந்த விடயமாக இருந்தாலும் எங்களிடத்தில கணவனாயிருக்கட்டும், மனைவியாயிருக்கட்டும், பிள்ளைகளாயிருக்கட்டும், அல்லது ஏதாவது பொறுப்பில் உள்ளவனாயிருக்கட்டும், ஈகோ இருக்குமாக இருந்தால் அவர் சகலவற்றிலும் அவருடைய விடயங்கள் எல்லாம் பிழையானதாகவே மாறிவிடும். நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒரு காலம் இருந்துக்கு ஹஜ்ஜிக்கு போறண்டா சொத்துக்களை எல்லாம் ஊர்ல இருக்கிறாக்கள்ல பேர்ல எழுதிவிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு, யாருடையும் பேசவில்லை என்றா அவங்களோட பேசி இணக்கமாகி விட்டு எல்லோருடைய துவாவோடு, குடும்பத்துடைய துவாவோடு ஹஜ்ஜிக்கு போவார்கள். அது ஒரு காலம். இப்ப எப்படி என்ன, மருமகனோட மாமனார் பேசாம இருப்பாரு, ஆனா மருமகன்கிட்ட போய் வாரம் போயின்னு சொல்ல மாட்டாரு. மகள், மருமகன்கிட்ட சொல்லுங்களா நான் ஹஜ்ஜிக்கு போறேன். இது சரி வருமா? சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசாம கதைக்காம, காரணம் ஈகோ. சகோதரர்களே, ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க சாப்பிடும் பொழுது பருகும் பொழுது வலது கையை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஒரு சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்க, சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லோரும் வலது கையை பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் மட்டும் இடது கையை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே வச்சு சொன்னாங்க, இடது கையை பயன்படுத்தாதீங்க, வலது கையை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு கொஞ்சம் கௌரவ பிரச்சனை ஆவிட்டு ஆக்கெல்லாம் இருக்கக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது. இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் எது நியாயமோ அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர் உடனே சொன்னார், வேண்டுமென்றே ஒரு பொய் ஒன்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலே, வலது கை கொஞ்சம் ஏலாம இருக்கியா ரசூல் எல்லாம், அதனாலதான் நான் இடது கையை பயன்படுத்தினேன் என்று அந்த ஈகோவின் காரணமாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, இடது கையால் உங்களுக்கு முடியும், வலது கை ஏலாம இருக்கிறா, அப்படியா, ஆகட்டும் என்றார்கள். காலப்போக்கிலே அவருடைய வலது கை சொத்தியாக ஆகிவிட்டது என்று அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறோம் என்றால், நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் நாம் அதை எப்படி இவர் சொல்லி கேட்பதா அவர் சொல்லி கேட்பதா என்று நம்முடைய அந்த ஈகோ எங்களை நரகத்தின் பக்கம் தள்ளிவிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தகப்பனுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். சகோதரர்களோடு பேசாம இருக்கிறோமா, போய் பேச வேண்டும். மௌத்தாவினா எல்லாம் முடிஞ்ச சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் எங்களது சமுதாயத்திற்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை யா ரப்பே நிறைவேற்றி தந்து விடுவாயாக, நசீபாக்கி விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்கள் ஊரிலே ரஹ்மத் செய்து விடுவாயாக, பரக்கத் செய்து விடுவாயாக. யா ரப்பே, ஒவ்வொருத்தருடைய தொழில்களிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தந்து விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரப்பே, இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, சங்கையாளனே, யா அல்லாஹ், கடல் தொழிலே உன்னுடைய பரக்கத்தை சொரிந்து விடுவாயாக. யா ரஹ்மானே, சில நாட்களாக எங்களுடைய மீனவர்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் யா ரப்பே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா ரப்பே, கடலுடைய ஹசானாக்களை திறந்து தந்து விடுவாயாக. யா ரப்பே, கடல் தொழிலே உன்னுடைய பரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்தி தந்து விடுவாயாக. கடலுடைய ஹசானாக்களை அள்ளி அள்ளி வழங்கி விடுவாயாக. மீனவ சமுதாயத்திற்கு பரக்கத் செய்து விடுவாயாக. விவசாய தொழில்களிலும் யா ரப்பே பரக்கத் செய்து விடுவாயாக. பலஸ்தீன மக்களுக்கு உதவியை வழங்கி விடுவாயாக. பலஸ்தீன காசா மக்கள் யாரெல்லாம் சிறார்கள் சிறுமிகள் பட்டினியால் வாடுகின்றார்களோ யா ரப்பே, அவர்களுக்கு ரிஸ்கை விஸ்தீரணத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவாயாக. வாஹிரத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. فيا أيها العباد لا تلهكم أموالكم
ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم رب رحيم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. ما دامت السماوات والأرض، أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه بها عشرا. رواه المسلم. اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عن خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى، وأمير المؤمنين عثمان بن عفان رضي الله تعالى، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى، وعن بنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن شبتين شهيدين ساداتنا الحسن والحسين رضي الله تعالى عنهما، وساداتنا حمزة والعباس رضي الله تعالى عنهما، وأمهات المؤمنين وارلأنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم اجعل فلسطين وغزة آمنا مطمئنا ومسجد الأقصى وجميع بلاد المسلمين. اللهم انصر إخواننا المجاهدين في فلسطين وغزة وسائر مجاهد المسلمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا في النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جل جلاله يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.